மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் பாத்தீங்கன்னா மல்லி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றத ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி பாத்தீங்கன்னா வெண்பாக்காக உயிரவே கொடுப்பாங்க. வெண்பாவை பாத்துக்கணும் வெண்பா நல்லபடியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் தான் நம்ம மல்லியோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஸோ அதையும் அந்த பேப்பர்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம மல்லி. இதை பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ மல்லி நம்மளோட குழந்தைக்காக அவன் உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாருங்க. ஆனா ராஜேஸ்வரி கிட்ட இதை சொன்னா நம்புவாங்களா? அவன் என்னடா நம்ம குடும்பத்துல இருக்கிற பொண்ணு, நம்ம பொண்ணுக்காக அவன் ஏன் உயிரை கொடுக்கணும், நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்லுவாங்களா? கண்டிப்பா வாய்ப்பே இல்லைங்க. அந்த மல்லி சத்தா சாப்பிட்டா உயிரை கொடுத்தா கொடுக்கட்டும், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னை காப்பாத்திக்கிறதும் தான் குறியா இருப்பாங்க ராஜேஸ்வரி. இப்ப நம்ம விஜய் பாத்தீங்கன்னா என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல விஜய் பாத்தீங்கன்னா, அக்கா நீங்க கொடுத்த ஃபைலுக்கும் இந்த பேப்பருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லக்கா, ஒரே சேம், ஒரே நீங்க ஃபைலா கொடுத்துருக்க, மல்லி ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்காங்க. நீங்க இவ்வளோ பெரிய ஃபைல் ரெடி பண்ணிருக்கீங்க, மல்லி ஒரு சின்ன பேப்பர்ல முடிச்சுட்டாக்கா, மல்லி இப்படி செய்வான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, இதோட டீலிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிட்டாங்க. ராஜேஸ்வரிக்கு ஒரே ஷாக்கிங், என்னடா விஜய் இப்படி தாண்டவம் ஆடிட்டானே, என்னடா திடீர்னு அவ பக்கம் பல்ட்டி போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. விஜய் என்னடா சொல்ற, நான் ஃபைலா போட்டு கொடுத்ததுக்கும் ஒரு பேப்பர்ல கொடுக்கறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி கேட்க, அப்பதான் விஜய் பத்தினா எல்லாத்தையும் படிச்சு சொல்றாங்க. அக்கா நீங்க எழுதி கொடுத்தது எல்லாமே எழுதி கொடுத்துருக்கா, பட் ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நான் இவ்வளவு காசு பணம் சம்பாதிக்கிறேன், இன்னொரு பிசினஸ், இன்னொரு பிரான்ச், இது எல்லாமே ஓகே தான். இது எல்லாமே நான் யாருக்காக செய்யறேன், யாருக்காக சம்பாதிக்கிறேன், என்னோட குழந்தை, என்னோட வெண்பாக்காக மட்டும்தாக்கா இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா நீங்க வெண்பாவை பத்தி ஒரு வார்த்தை கூட எழுதல. ஆனா மல்லி பத்தினா முழுக்க இது எல்லாமே வெண்பாக்காக தான், நீங்க சம்பாதிக்கிற ஒரு ரூபாய் கூட வெண்பாக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி எழுதிருக்காக்கா. சோ மல்லியை விட ஒரு நல்ல பொண்ணு வெண்பாவை பாத்துக்கிறதுக்கு யாரும் கிடைக்கவே மாட்டாங்க. ஒரு அம்மாவா இருக்கவும் யாருக்கும் அருகது இல்லக்கா. அந்த அளவுக்கு மல்லி பாத்தீங்கன்னா வெண்பாவை ரொம்பவே பார்த்து கவனிச்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கு முன்னாடி எனக்கு நல்லா தெரியும், பட் இருந்தாலும் இப்ப நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. சோ அவரோட மனசுக்குள்ள ஓரமா கண்டிப்பா மல்லிக்கு கொஞ்சம் இடம் விட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அதை எப்ப வெளிப்படுத்த போறாரு, எப்ப பூகம்பம் வெடிக்க போகுது என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.